என்னோடய பேர் நாராயண ஐயர்னு பேர். வள்ளுவர் ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு பேர் வச்சுருக்கேன். லட்சுமி நகர் 3வது தெருவில். ஏன்னா அந்த குறள் படி தான் வாழ்க்கை அமையிறது. அந்த குறளில் சொன்னபடி நம்ம வாழ்ந்தாலே நம்ம ஜாதகமே பார்க்க வேணும். அதுதான் நம்மளுடைய ஜாதகம். அதனால் வள்ளுவர் ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு வச்சுருக்கேன். லட்சுமி நகர் 3வது தெரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கிட்டக்க மெயின் ரோட்லேயே வச்சுருக்கேன். துரைராஜ் கேஸ்டல்னு பேர். காலையில் 9:30 மணிலேருந்து எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். ராத்திரி 7 மணி வரைக்கும் வித்தவுட் பிரேக். ஜாதகத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லணும் பலனை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு என்ன முழு பணத்துக்காக இதை செய்யப்படாது, வழிகாட்டுறதுக்காக இருக்கணும். அதனால் எப்போ வேணால் யார் வேணால் தொடர்பு கொள்ளலாம். ஜாதக ரீதியாக, அரசியல் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ, என்ன படிப்பு படிக்கலாம்னு சில பேருக்கு இப்போ நிறையா பேருக்கு குழப்பம் வந்துடுச்சு. ஏன்னா புதுசாக படிப்பு வருது. அப்போல்லாம் இன்ஜினியரிங் எடுத்தால் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 தான் இருந்தது. இப்போ பல விதத்துலேயும் இன்ஜினியரிங் வந்தாச்சு. ஆனால் பிளானட்ஸ் அதே 9 கிரகங்கள் தான். அப்போ நம்ம ஹேண்டில் பண்ண தெரியும். அதனால் இப்போ செவ்வாய், புதன், ராகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குரு சயின்ஸை பற்றி சொல்லும், புதன் மேத்தமெட்டிக்ஸ் பிளானட்டு, செவ்வாய் கெமிஸ்ட்ரி, சனி ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி சந்திரன் பயாலஜி, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டான அஸ்ட்ராலஜி இருக்குது. அதை ஜாதக ரீதியாக அந்த பையனுக்கு எப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்படியாப்பட்ட படிப்பு வரும், எதில் ஷைன் பண்ணலாம் அப்படின்னு வரைக்கும் சொல்லலாம். ஜனங்களுக்கு திருமண பொருத்தத்தை பற்றி ரொம்ப கவலை இருக்குது. பல ஜோசியர்கள் பலதாக சொல்கிறாங்க. நாம் பழைய பஞ்சாங்கம் படி, பழைய காலப்படியெல்லாம் இப்போ பொருத்தம் பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் பொருத்தம் பார்க்கணுன்னா 52 பொருத்தம் பார்த்தாங்க. அதில் குறிப்பாக இது விவசாயம் மிகுந்த நாடு, அதனால் மரப்பொருத்தம் இந்த மாதிரிலாம் மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் 2 பேருடைய ஜாதகத்தையும் எடுத்தோம்னாக்கா, ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தோடு இணைக்கிற போது 2 பேருக்கும் பரஸ்பர அந்யோன்யம் இருக்குமா கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது, கடைசி வரைக்கும் அவங்க ஜீவனத்துக்கு கட்டப்படாமல் இருப்பாங்களா. அதுக்கு அடுத்தது, ஏதாவது இன்றைக்கெல்லாம் டெம்பரரி நோய் இருக்குது வீட்டுக்கு வீடு, அதை சரியாக போய்டும் மெடிக்கல் அட்வைஸ்னால். பெர்மனண்ட்டாக ஏதாவது இன்கெப்பாசிட்டி டியூ டு இல் ஹெல்த் இருக்கா, அதைத்தான் பார்க்கணும் 2 பேருடைய ஜாதகத்தையும். அதே போல் வம்சவர்த்தி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது கடைசியாக ஆயுள் பாவத்தை தீர்மானம் பண்ணணும். இந்த 5ம் 2 ஜாதகத்துலேயுமே பரிபூர்ணமாக இருந்தால் தட் இஸ் வெரி குட் மேட்ச். லைஃப் நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா எதிர்பார்க்குறது எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. எப்படி முதலீடு போட்டு தொழில் செய்யலாமா, அல்லது கடன் வாங்கி தான் தொழில் செய்யணுமா, சொந்தமாக தொழில் செய்யலாமா, இல்லைன்னா உத்தியோகம் தான் நமக்கு செட் ஆகுமா, இதே இந்த நாட்டில் தான் இருக்க முடியுமா, இல்லை அப்ராடில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அதுக்கப்புறமா நமக்கு வீடு வாசல் ஏதாவது வாங்கித்தான் ஆகணுமா, அந்த வீடு நமக்கு நிலைக்குமா, இந்த மாதிரி என்னென்ன தேவையோ, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன தேவையோ, எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அதை ஜாதக ரீதியாக படம் பிடிச்சி கண்டுபிடிச்சி வழிகாட்டலாம். அதுக்கு நம்மளுடைய ஜாதகம் பெரிதும் உதவும். திருமண பொருத்தம் என்பது ஆக்சுவலி நம்ம பொருத்தம் பார்ப்பதில்லை. வி ஆர் சர்டிஃபைங் தி ஹாரோஸ்கோப்ஸ்.
இவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இந்த 2 பேருடைய ஜாதத்தையும் எடுத்துகிட்டு 2 பேருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படி சொன்னால் இட் இஸ் கால்டு மேட்சிங். நல்ல ஜாதகத்தோடு இணைக்கலாம், நல்ல ஜாதகத்தை கெட்ட ஜாதகத்தோடு இணைக்கலாம், கெட்ட ஜாதகத்தோடு சேர்க்கப்படாது. இது ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் யாராலும் தீர்க்க முடியாது. இதுதான் பிரின்சிபல். அதனால் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடியனை அப்ரோச் பண்ணலாம், எப்போவும் தயாராக இருக்கேன்.